ரவுடிங்க வந்துட்டு போய் சரக்கு வாங்கினாடா இவளை எப்படி உண்மையாக வர வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சரக்கு வாங்கின சொல்கிறாங்க. ஒருத்தன் சரக்கு வாங்கினதுக்காக போயிடுறான். கரெக்டாக இங்கே ககன் வந்து செடிக்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணிடா இந்த நம்பரை வச்சுன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. சரியும் சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அபூர்வா வராங்க. அபூர்வாவை பார்த்தோன்னா அப்படியே மாறி மாறி ஆரம்பிச்சுக்கிறாங்க. வச்சுக்கிறாங்க. அப்புறம் கோமா ஒரு இறங்கி வரேன், உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையடா, எதுக்குடா என் வீட்டுக்கு போனால் அப்படி இப்படின்னு கோவமாக இது பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார், பூமிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அவ்வளோதான், நீ இப்போ எங்கே போய்ட்டு வரணும் கேட்க, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வர முகரையே இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார், பூமிக்கு ஏதாவது ஆச்சு, என்னடா நீ வந்துட்டு உங்கள் அம்மா எப்படி அடுத்த பிடிச்சாலும் அதே மாதிரி நீ அவளை பிடிச்சிட்டியா, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்பா பேர் தெரியாதவங்களுக்கெல்லாம் எந்த பொண்ணை கொடுத்து வீட்டுக்கு மருமகளாக அமுச்சு விட்டுற போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீயெல்லாம் பேசுகிறியா, எப்போ யார் சாவாங்களோன்னு பார்த்துட்டு அவங்க தாலியை திருடி கொண்டு வந்து நீ கழுத்தில் மாட்டிக்கிட்டு நீ அந்த வீட்டில் இருக்கிற, உன் ஆத்தனாரியா அதே மாதிரி அடுத்த புருஷன் இது பண்ணி அவங்க கூட வாழ அவங்களாம் நல்லா இருக்கும்போது நீ எல்லாம் எங்களை பற்றி பேசுகிற தகுதியே கிடையாது. எங்கள் அம்மா இது வரைக்குமே அந்த ஆள் போனதுலேருந்து நெருப்பாக தான் இருக்கிறாங்க. நீ எல்லாம் பேசாத, எங்களை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. நான் எந்த மாதிரி அந்த பூமி மாதிரி யாருன்னு என்னன்னு தெரியாது அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி அவள் கழுத்தில் கூட தாலி கட்டுவேன் தவிர உன் பொண்ணு மாதிரியெல்லாம் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அபூர்வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமா இருந்தாலும் அபூர்வா செம கடுப்பாக இருக்காங்க. இங்கே பார், பூமிக்கு ஏதாவது சின்ன கீரல் வந்துச்சு அது கூட உன்னால தான் தெரிஞ்சிச்சு, நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதனால் அபூர்வா செம கடுப்பாகி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது சரி கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்குது, எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுங்கள். சரி நான் இது பண்ணிவிட்டு உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த சரக்கு வாங்கிட்டு அந்த ரவுடி வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகாதனால உடனே நின்று லிஃப்ட்டு கேட்குறாங்க. கரெக்டாக ககனோட கார் தான் வருது. சரி நான் கொஞ்சம் போகிற வழியில் இறக்கி விட்டுருங்க சார்ன்னு சொன்னாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் இவரு ஏற்றிக்கிறாரு. இவர் கரெக்டாக சரி லொக்கேஷன் அமைச்சிடாரு. அந்த ரவுடி நம்பருக்கு எதுக்கும் கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணுறாங்க. பார்த்தா பக்கத்துலேயே இருக்குன்றதுனால இவனோட நம்பர் வைப்ரேஷன் ஆகுது. இவன் வேறு யாரோ கால் பண்ணுறாங்கன்ட்டு இவன் கட் பண்ணிடுறான். சரின்ட்டு ககன் இது பண்ணுறாரு. டவுட் வந்துடுது இவருக்கு. 2 வாட்டி கால் பண்ணி இவனும் ஃபோன் வச்சுட்ருக்கதை பார்த்துட்டு ஓகே ஒருவேளை இவனாக இருப்பானோன்னு யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன இன்னத்துக்கு சரக்குன்னு சொல்லி கேட்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி தான், ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு புரிஞ்சு போயிட்டு ஒரு வேளை அது பூமியாக இருக்கும்போது யோசிக்கிறாரு. சார் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, உரமாக நிப்பாட்டுங்க நான் இறங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறமா நிப்பாட்டிட்டு சரி தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவன் தான் பூமியை கடத்தி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் தூரம் போய் நிறுத்தி விட்டுட்டு பின்னாடி ககன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இங்கே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு பூமிக்கிட்ட இது பண்ண பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக ககன் அடித்து தும்சம் பண்ணி சூப்பராக பூமியை காப்பாற்றுறாங்க. பூமி இதனால் அப்படியே லவ் ஃபார்ம் ஆகிடுது. நம்ம ககன் மேலே அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. பேக்ரவுண்டில் லவ் சாங்காக ஓடுது. அதுக்கப்புறம் வாப்பலான்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்புறமா ககனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வரலன்னா என்ன இருக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இது பண்ணிடுறாங்க. ஆமாம் நீ எதுக்கு அந்த அபூர்வா கிட்டேலாம் போயிட்டு வச்சுக்கிற, இதனால் இப்போ தேவையில்லாமல் எதனா பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, நீ அந்த அபூர்வா கிட்டேலாம் இனிமேல் எதுவும் இது பண்ணாத, அந்த ஆளை எங்கள் அம்மா கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சியாமே, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை சொல்கிறாங்க. அப்புறமா சரி கூல் டவுன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. சொல்லு நீ முதல்ல அந்த அபூர்வா தான் உன்னை கடத்த சொன்னாலா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னை அந்த அபூர்வா தான் கடத்த சொன்னாங்க, என்கிட்ட தப்பானதுக்கு பார்த்தாங்க, நீங்கள் வரலன்னா என் வாழ்க்கை என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுவேன். உடனே இப்போப்பா நான் அந்த அபூர்வா என்ன பண்ணுறேன்ட்டு வான்னு சொல்லி நேராக அபூர்வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அபூர்வான்னு கூப்பிட்டு, இவளால் தான் பூமி இந்த மாதிரி இதுவாயிருக்கா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கே, உங்கள் வீட்டில் பொண்ணுங்கள்லாம் இருக்குல்ல, வயசு பொண்ணு அந்த ரவுடிங்கிட்ட விட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கோமா திட்டாங்க. அவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்தாங்க பூமி சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆகி நிற்கிறாரு அவங்க அப்பா. அப்புறம் அபூர்வா எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, முதல்ல இங்கே வெளியே போங்கன்னு சொல்லி இது பண்ண, உடனே அடிக்கிறது கையும் விட்டு நம்ம ககன் போயிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சிருக்காங்க. முதல்ல என் பொண்டாட்டி விடுன்னு சொல்கிறாங்க. இவள் பண்ணது தப்பு, இவள் நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு ககன் சொல்ல, உடனே போய் அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு ககனை சுட்டுறாரு. ககன் அப்படியே அங்கேயே துப்பாக்கி உண்டில் விழுந்துடுறாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு வேளை இப்படி நடந்துருமோன்னு பயந்து பூமி இல்லை யாருன்னு தெரியல, அவங்க எதுக்கு கத்துனாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. போய் காரை ஸ்டார்ட் பண்ணால் காரில் ஃபியூவல் இல்லைன்றது அப்போ தான் ககன் கவனிக்கிறாரு. ஐயோ சரி இப்போ என்ன பண்ண, நான் பெட்ரோல் பங்க்கு போயிட்டு வரேன், நீ இங்கேயே உட்காந்துருன்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அது சேஃப்டி கிடையாது, உங்கள் கூட வரதான் எனக்கு சேஃப்டி, நான் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க 2 பேரும். அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க.
பூமியை பார்த்தியே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்க, பூமி என் கூட தான்மா இருக்கா, நாங்கள் வந்துடும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க காட்டுக்கு நடுவில். அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.